வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜனவரி 2 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. நீண்டகால அறிக்கையின்படி டிசம்பர் 31 ஜனவரி 1, 2 மழை என்று சொல்லிட்டே இருந்தோம். 31ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஆத்தூர்ல மழை பொழிந்தது. அதே போல திண்டுக்கல்ல கூட மழை, கரூர்ல கூட மழை பொழிந்தது. 5 சென்டிமீட்டர் வரை கூட பொழிந்திருந்தது. ஆனா பரவலா இல்லைன்னா கூட கரூர்லயும் மழை இருந்துச்சு, திண்டுக்கல்லையும் மழை இருந்துச்சு. சென்னையில 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருந்தது. நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நிலையில நேற்றைக்கு அதீத கனமழை பொழிவு வரைக்கும் கொடுத்திருக்கு. அதீத மழை பொழிவு வரைக்கும் கொடுத்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் கொடுத்ததுங்க. அதுவும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இரவுல, அதுவும் இரவு முழுவதும் கூட பெய்யல, சில மணி நேரங்கள்ல நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல 26 சென்டிமீட்டர் தாங்குமா. 26 சென்டிமீட்டர் குன்னூர்ல. சென்டிமீட்டர் 260 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. சார் எங்க சார் எனக்கு பெய்யலையேன்னு சொல்லுவீங்க. உண்மைதான். இந்த மழையை நான் பரவலா பெய்யாது, ஒதுக்குதல் இருக்கும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கும், கடலோரமும் இருக்கும். ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். இந்த மழைப்பொழிவு நிகழ்வு ஊடுருவி போற நிகழ்வு அல்ல. இது மீண்டும் விலகி தீவிரமடைந்து நெருங்கி வந்து கடக்கும் பொழுதுதான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இது உண்மை, நடக்கும். 8ஆம் தேதி இரவில் இருந்து தொடர்ச்சியான மழைப்பொழிவு பொறுத்திருந்து வாருங்கள். 8ஆம் தேதி இரவில் இருந்து 9ஆம் தேதி அதிகாலையிலிருந்து கனமழை காத்திருக்கிறது. 9 இலங்கையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதியிலிருந்து மழை. இலங்கைக்கு 5ஆம் தேதியிலிருந்தே மழை தான். இன்னைக்கு தேதி 2, 3, 4, இன்னும் 2 நாள் தான் இடையில இருக்கு. 5ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை. 6ஆம் தேதி எல்லாம் கனமழை, அச்சுறுத்தும் மழை. இலங்கைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல, வெடிப்புகள்ல அச்சுறுத்தல் மழை. அணைகள்ல இருந்து நீர் திறக்கக்கூடிய அளவில் மழை பொழிவு இருக்கும். 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதியில இலங்கைக்கு மிக கனமழை பொழிவு காத்திருக்கு. வரக்கூடிய 6ஆம் தேதி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி இரவில் இருந்து மழை. 9, 10, 11 இந்த 3 நாளும் தொடர்ச்சியான மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அடைமழையாக இருந்து கொண்டே இருக்கும். அடைமழையே இருந்துட்டே இருக்கும். மழை ஒருவேளை விட்டாலும் உடனடியா வந்துடும். ஏதோ ஐப்பசி கார்த்திகை மாதம் போல மழை பொழிவு இந்த மார்கழியில கொடுக்க போகிறது. தை பிறக்க போகிற நேரத்தில், அதுவும் மார்கழி இறுதியில பொங்கலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் கூட மழை இருக்கு. 13ஆம் தேதி கூட மழை பொழிவு தொடரலாம். போகி பண்டிகை அன்னைக்கு கூட மழை இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் உறுதியாக 8ஆம் தேதி இரவில் இருந்து 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்களுக்கு மிக கனமழை பொழிவும், அதிக மழை பொழிவும், அதீத மழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு. இதுல குறிப்பா நான் மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஏற்கனவே கடந்த 31ஆம் தேதி, நேற்றைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு 2ஆம் தேதி பெய்த மழை பொழிவிற்கு ஒரு வரைபடம் போட்டிருந்தேன். அதுல நீல வண்ணம் ஆங்காங்கே விட்டு லைட்டா தான் நீல வண்ணத்தை போட்டிருந்தேன். இதுக்கே இவ்வளவு மழை. அடுத்தது நான் போட்டிருக்கிறது சிவப்பு வண்ணம், கருஞ்சிவப்பு வண்ணம். நீல வண்ணம் கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்துல போட்டிருக்கேன். அப்போ இப்ப பெய்த மழை போல கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திலும் பெய்ய போகுது. தமிழ்நாட்டுல பரவலான மழை. அதுல நம்பர் 1 இடம் அதீத மழைப்பொழிவு. அதாவது வயல்களிலே நீர் தேங்கும் மழைக்கு மழை பொழிவு. சார் இப்பைக்கு மழை இல்லையே, என்ன பண்றது? கண்டிப்பா 7ஆம் தேதி வரை மழை கிடையாது. 8ஆம் தேதி இரவு தான் மழை. இலங்கைக்கு தான் 5ஆம் தேதியில இருந்து மழை. அதனால கொஞ்சம் நனைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் கிடைச்சதுன்னா கொஞ்சம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஆற்று பாசனம் இல்லாமல் வானத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு எதிர்நோக்கி இருக்கிற இடத்துல மழை இந்த நேரத்தில் சில இடத்துல ஒதுக்கி இருக்கிறதுனால அவங்க ஆற்று பாசனத்துல கொஞ்சம் ஏதாவது அளவா போய் இறைச்சி வச்சிங்க, கொஞ்சம் ஈரத்தைப்படுத்தி வச்சிங்க. ஆனா 8ஆம் தேதி இரவுக்கு மேல நல்ல மழை, கனமழை, வயல்ல நீர் தேங்கும். அப்ப நீங்க வடிய விடணும். ஆனா வடிய விட வேண்டாம். ஏன்னா பயிர் வளர்ந்துருச்சு. அதனால வடிய விட வேண்டாம். ஆனால் வடிய விடும் அளவிற்கு தான் மழை இருக்கும்.
8ஆம் தேதி இரவிலிருந்து பெய்யக்கூடிய மழை எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் தான். சரி, நேற்றைக்கு பெய்த மழையும் நேற்று வரைக்கும் பெய்த மழைப்பிடிப்பு எவ்வளவு? இதுக்கு அடுத்தது இந்த 12ஆம் தேதி வரை மழை சொல்லியிருக்கணுமா, 13ஆம் தேதி வரை தொடரலாம்னு சொல்லியிருக்கோம். 8ல இருந்து 12, 8 இரவுல இருந்து 12 இரவு வரைக்கும், 13ஆம் தேதி கூட தொடரலாம். அப்புறம் 2 நாள் இடைவெளி விட்டு மீண்டும் 17ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை வரப்போகுது. 17 வந்தால் 3 நாள், அதுல இருந்து 18 வந்தால் அதுல இருந்து 3 நாள், அதுக்கு மேல 2 நாள் விட்டு மீண்டும் மழை. ஆக ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஜனவரி 25 வரை, ஆனால் இறுதியிலேயும் மழை இருக்கு. அடுத்தபடியா நீ நேற்றைக்கு பெய்த மழைப்பிடிப்பு குன்னூர்ல 26 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, 260 மில்லிமீட்டர். கடனா நதி அணைக்கட்டு தென்காசி 240 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்குங்க, 24 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. குன்னூர் நீலகிரி 21, அதாவது குன்னூர் பிடிஓ அது 26, குன்னூர் நீலகிரி அதாவது தாலுகா ஆபீஸ் 21 சென்டிமீட்டர். சிவகிரி தென்காசி மாவட்டம் 17 சென்டிமீட்டர் 170 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு சிவகிரி தென்காசி மாவட்டம். வீரபாண்டி தேனி ராமநாதி அணைக்கட்டு தென்காசியில 120 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 110 மில்லிமீட்டர். சேரன் மாதவி திருநெல்வேலி மாவட்டம் ஆய்குடி தென்காசி மாவட்டத்தில் 100 மில்லிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலார் அணை, நீலகிரி மாவட்டம் அடர் எஸ்டேட், மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி AWS 90 மில்லிமீட்டர். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டு மேட்டுப்பாளையம், மேலும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், மேலும் திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை 80 மில்லிமீட்டர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் கேத்தி தலா 70 மில்லிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அணை, நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் 60 மில்லிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடியன் அணைக்கட்டு, மேலும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், தென்காசி மாவட்டம் தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, நீலகிரி மாவட்டம் பர்லியார், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 50 மில்லிமீட்டர். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு, நீலகிரி மாவட்டம் அளக்கரை எஸ்டேட், திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மைக்கனம்பட்டி பொதுப்பணித்துறை அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம் தலா 40 மில்லிமீட்டர். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஊட்டி, தேனி மாவட்டம் அரண்மனைப்புதூர், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட் தலா 30 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, நீலகிரி மாவட்டம் கேத்தி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி தலா 20 மில்லிமீட்டர். மேலும் ஆனமலை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர், பெரியார் அணை தேனி, கொடைக்கானல் திண்டுக்கல், கொடுமுடியார் அணை திருநெல்வேலி, தாமரைப்பாக்கம் திருவள்ளூர், எமரால்டு நீலகிரி, அடவி நாயரான் அணை தென்காசி, பொள்ளாச்சி கோயம்புத்தூர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், திருப்பதி சாரம் கன்னியாகுமரி, மயிலாடி கன்னியாகுமரி, வத்திராயிருப்பு விருதுநகர், கலவை பொதுப்பணித்துறை ராணிப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி, காசிமேடு சென்னை, நம்பியார் அணை திருநெல்வேலி, திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம், பாலமூர் கன்னியாகுமரி. இதெல்லாம் நல்ல மழை. அடுத்தபடியாக நேற்றைக்கு வெப்பநிலை உள்ளே உயர்ந்திருக்கும் சொன்னோமா, அதே போலதான் உயர்ந்திருந்தது. கன்னியாகுமரியிலேயே 32.2 மில்லிமீட்டர் 32.2 செல்சியஸ் வெப்பம், 32.2 கன்னியாகுமரியில. குறைந்தபட்ச வெப்பநிலை திருத்தணியில 19.5, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 10 டிகிரி செல்சியஸ். பாருங்க, ஏற்கனவே உறைபனிக்கு போனது 10 டிகிரிக்கு வந்திருக்கு, +10க்கு வந்திருக்கு. யோசிச்சு பார்க்கணும். அப்போ சரியா போயிட்டு இருக்க வானிலை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையும் அதாவது வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 31 நிறைவடைந்தது புள்ளி விவரத்துல. ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும், தொடரும் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீண்டகால அறிக்கைப்படி. இது ரெண்டும் சேர்த்தாலே வடகிழக்கு பருவமழை சேர்த்தாதான் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல். டிசம்பர் 31 புள்ளி விவரத்தை நிறைவு செய்து விட்டார்கள். இப்ப பெய்ய போகுது நிறைய மழை. இந்த 8ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை 8 இரவிலிருந்து 12 இரவு வரை, 13ஆம் தேதி கூட தொடர வாய்ப்பு இருக்கு. அதுவும் 17ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழையில நிறைய மழை இருக்கு. ஜனவரி இறுதியிலேயும் நிறைய மழை இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரைக்கும் பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு சராசரியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா அதாவது இன்றைக்கு வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை எவ்வளவு பெஞ்சிருக்கணும்னா 1.9 பெய்ய வேண்டிய மழை தமிழ்நாட்டில் 1.9 மில்லிமீட்டர் தான் பெய்யணும்.
7 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. 277% கூடுதல். என்ன சார் 24 சென்டிமீட்டர்லாம் பெஞ்சிருக்குது, 7 தான் இருக்குன்னா? ஆமா. எங்க அதிகமா பெஞ்சிருக்குன்னா சென்னையில செங்கல்பட்டு மாவட்டத்துல இந்த குளிர்கால மழை 2 நாளா பெய்த மழை இப்ப வழக்கத்தை விட 363% கூடுதல். இந்த 2 நாள் பெய்ய வேண்டிய மழை, அதாவது புள்ளி விவரம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சாச்சு. சென்னையில 77% கூடுதல். கோயம்புத்தூர்ல 662% கூடுதல். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 நாள் மழை அதிகமா பெஞ்சிருக்கு இந்த 2 நாள்ல. அதே போல காரைக்கால்லையும் அதிகமா பெஞ்சிருக்கு, கரூர்லயும் அதிகமா பெஞ்சிருக்கு. கரூர்ல பாருங்க 1.4 மில்லிமீட்டர் தான் பெய்யணும், 5.7 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு 2 நாள்ல. 305% கூடுதல் பெஞ்சிருக்கு. அதே போல நாகப்பட்டினத்திலையும் 246% கூடுதல் பெஞ்சிருக்கு. நீலகிரியில பாருங்க 2190% கூடுதல் பெஞ்சிருக்கு. 1.8 தான் பெய்யணும், ஆனா 41.2 பெஞ்சிருக்கு. ஆக 2 மில்லிமீட்டர் தான் பெய்யணும், 42 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. அவ்வளவு அதிகமா மழை பெஞ்சிருக்கு. ஆகவே அடுத்தபடியா தென்காசி மாவட்டத்தில் பாருங்க 4.3 மில்லிமீட்டர் தான் பெய்யணும், 78 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு சராசரிக்கு அதிகமா. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா 1718% கூடுதல். அப்ப தஞ்சாவூர்ல 1.9 தான் பெய்யணும், 3.4 பெஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க தேனி மாவட்டத்தில் 2.8 தான் பெய்யணும், 28.2 பெஞ்சிருக்கு. அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் 4.1 தான் பெய்யணும், 46.6 பெஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு? 2.4 தான் பெய்யணும். திருவள்ளூர்ல 12.9 பெய்திருக்கு. ஆக ஜனவரியில மழை இருக்குன்னு சொன்னோம், பெய்திருக்கு. இப்ப இடைவெளி கொடுக்கும் 8ஆம் தேதி வரைக்கும். 8ஆம் தேதி இரவிலிருந்து மழை பிடிப்பு, 8ஆம் தேதி வரை தேவையான நீர் பாய்ச்சிங்க. நிலக்கடலை விதைப்புன்னா பாத்துங்க, 8ஆம் தேதி இரவு மழை, அதுக்குள்ள நிலக்கடலை விதைப்பு முளை போறணும் பாத்துங்க. நாளைக்கு பூச்சி விரட்டி அடிக்கலாம், எல்லா பணியும் நாளைக்கு செய்யலாம். 8ஆம் தேதி இரவு மழை என்பதை நினைவில் கொள்ளுங்க. இலங்கைக்கு 5ஆம் தேதியிலிருந்து மழை, 6ஆம் தேதி 7ஆம் தேதியில மிக மழை. இங்கே தொடங்குவதற்கு 2 நாளைக்கு முன்னாடியே அங்க மழை. 5ஆம் தேதியிலிருந்து மழை, 6, 7 கனமழை, மிக கனமழை. ஆனா அங்கேயும் 13ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. இலங்கைக்கும் 5லிருந்து 13, தமிழ்நாட்டிற்கு 8 இரவிலிருந்து 13 அதிகாலை. புரிந்து கொள்ளுங்கள். அங்க நல்ல மழை இருக்கு, நம்பிக்கையுடன் இருக்கலாம். இந்த அளவிற்கு சொல்வதே பெரியது. உங்களுடைய மனசு புரிதல் வேண்டும். அதனாலதான் அறிவியல் தொடர்பான அறிக்கை தகவல்களையும் இப்போ நாம் இதுல வழங்கி கொண்டிருக்கிறேன். புரிதலுக்காக மாணவர்கள் எதிர்கால சந்ததியினர்களாவது புரிதலோட இயற்கையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.